போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாறி வருங்கால தலைமுறையினரின் வாழ்க்கையை சீரழிக்கும் நிலையை உண்டாக்கிய தமிழக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பழக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழகம் எங்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காவலான் கேட் பகுதியில் விடியா திமுக ஆட்சியின் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காட்போம் என்ற கோஷத்துடன் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் போதையை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்தும், போதை பழக்கத்தினால் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் ஆகியவரின் வாழ்வுரிமை பாதிக்கப்படுவதை கண்டித்தும், போதை கலாச்சாரம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் இன்றைய போராட்டத்தோடு நிச்சயமாக இது நின்றுவிடப் போவதில்லை. தமிழ்நாட்டில் கடைசி துளி போதைப்பொருள் ஒழியும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும், இந்த விடியா ஆட்சியில் தமிழ்நாடு போதைப்பொருள் கிடங்காக மாறி வருகிறது. நம் பிள்ளைகளை நாம் தான் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், மாணவ மாணவிகள் எதிர்காலம் மிக முக்கியம். ஒரு சிறிய தவறு கூட பெரிய தண்டனைகளை பெற்று தந்துவிடும். எனவே போதை பழக்கத்தை தீண்டக்கூடாது எனவும் மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் பேசினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளருமான மதனந்தபுரம் பழனி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் SSR சத்யா, கழக கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு, கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ், மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், மாவட்ட துணை செயலாளர்கள் போந்தூர் செந்தில்ராஜன், ரேவராட்சியைனி சுந்தர்ராஜன், பொதுக்குழு உறுப்பினர் OV ரமேஷ், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் RT சேகர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் VR மணிவண்ணன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் EPCO கணேசன், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் இம்தியாஸ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ், மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் MM மதன், மாவட்ட அம்மா பேரவை அவைத்தலைவர் தென்னேரி வரதராஜுலு, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் ஜோசப், மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் தமின், மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கலைமணி அன்சாரி, மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் டேவிட் அஞ்சூரான், மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் RK பிரகாஷ், கீழம்பி மற்றும் மேல் ஒட்டிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் அம்பி விமல்ராஜ், ஒன்றிய கவுன்சிலர் குன்னிக்கலம் ரஞ்சித் புத்தி, ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய இணைச் செயலாளர் சத்யா பூபாலன், ஒன்றிய இணைச் செயலாளர் திவாகர், பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி, ஜெயராஜ், கோல்டு ரவி, NP ஸ்டாலின், ஒன்றிய கழக செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம், களக்காட்டூர் ராஜி, அக்ரி நாகராஜ், அத்திவாக்கம் ரமேஷ், தங்க பச்சாச்சரம், பிரகாஷ் பாபு, திருவந்தூர் முருகன், எரையூர் முனுசாமி, சிங்கிலிப்பாடி ராமச்சந்திரன், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் R ரவிசங்கர், ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பரணி, இளைஞரணி செயலாளர் புதுப்பாக்கம் பிரபு, ஒன்றிய பேரவை செயலாளர் அன்பரசு, ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெற்றி பாண்டியன், ஒன்றிய பாசறை செயலாளர்கள் சாமந்திமேடு ஜீவரத்தினம், பரத்ராஜ், மாவட்ட பிரதிநிதிகள் வெங்காடு உலகநாதன், கரூர் மாணிக்கம், ஏரிவாக்கம் ரமேஷ், பேரூராட்சி கழக செயலாளர் வாலாஜாபாத் மார்க்கெட் அரிக்குமார், உத்திரமேரூர் ஜெயவிஷ்ணு, மாங்காடு பிரேம்சேகர், காவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி வெங்கடேசன், மாமன்ற உறுப்பினர்கள் குட்டி என்கின்ற சண்முகானந்தம், சிந்தம், ஓரிக்கை பிரேம்குமார், சாந்தி, சேதுராமன், புனிதா சம்பத், ஜோதி லட்சுமி, சிவாஜி, 50வது வட்ட செயலாளர் பிரவீன், 48வது வார்டு வட்ட செயலாளர் தமிழரசன் ஜீவா, பகுதி கழக துணை செயலாளர் சரண்ஜீவா, முன்னாள் கவுன்சிலர்கள் கோபால், வெங்கடேசன், மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் உள்ளனர்.